ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை திருடி அது 247 பீஸா போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், நடந்திருக்கு. வெல்கம் டு டே 13 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 மார்ச் 14 பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவரோட வாழ்க்கை அப்படின்றது 1955 ஏப்ரல் 18 முடிவுக்கு வந்துருச்சு. அதாவது அமெரிக்காவில் நியூ ஜெர்சி அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் இறந்து போயிடுறாரு. அந்த டைமில் இவர் இறந்து போனப்போ இவரோட வயசு வெறும் 76 தான். ஸோ இவங்க ஃபேமிலி இவர் இறந்து போனது மர்மமாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டதுனால இவரோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் அவங்க ஃபேமிலி பண்ண ப்ரெஷர்னாலையும் சந்தேகத்தினாலையும் அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த டாக்டருக்கு வந்த கியூரியாசிட்டி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூளையில் அப்படி என்னதான் இருக்கும், எப்படி இந்த ஆளால இவ்வளவு விஷயத்தை சாதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்றதுனால பேசாம இவனோட மூளை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்ல பிளட் விஸ்லிங் ஏற்பட்டதுனால தான் அவர் இறந்து போனார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரோட மரணத்தில் எந்த ஒரு மர்மமும் கிடையாது. பட் அந்த டாக்டர் அவர் பிளான் பண்ணபடி இவரை போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ யாருக்கும் தெரியாம இவரோட மூளையை திருடிடுறாரு. அந்த மூளையை ஃபர்ஸ்ட் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு வச்சு பார்க்கறாரு. சாதாரண ஒரு மனிதனுக்கு 1350 கிலோகிராம் வெயிட் இருக்கணும். பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளை அப்படின்றது 1230 கிலோகிராம் தான் இருந்திருக்கு. ஸோ எல்லாரோட மூளையை விட இவரது கம்மியாக தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு 247 பீஸா போட்டு சில பீசஸை இவரே ஆராய்ச்சி பண்ணி மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்திருக்காரு. சில பீசஸ் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அவரோட மூளை காணாம போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பதான் இந்த விஷயம் இந்த உலகத்துக்கே வெளியே வந்துச்சு. இல்லைனா இப்போ வரைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளை அவரோட உடம்புக்குள்ள தான் இருக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஐன்ஸ்டீனோட மூளை இருந்ததுனால அவர் இந்த அளவுக்கு சாதிச்சாரா, இல்ல அவர் யோசிச்சதுனால அந்த மூளை இந்த அளவுக்கு வேலை செஞ்சுச்சா? தேங்க்யூ. ஹேவ் அ குட் ஒன்.